வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட ஜுவல்கிரா ஆப்பில் எப்படி நம்ம பார்ஷியல் சேல்ஸ் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ஷியல் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ப்ராடக்டை நம்மளால் செப்பரேட்டாக சேல் பண்ண முடியும் அப்படின்னதை அதை பார்ஷியல் சேல்ஸ் ப்ராடக்ட் அப்படின்றத சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெட் வித் ஜிமிக்கி இருக்கிறதால ஜிமிக்கி தனியாக நம்மளால் சேல் பண்ண முடியும், ஸ்டெட்டு தனியாக சேல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆர் இல்லை செயின் வித் டாலர் இருக்கும்போது டாலர் தனியாக நம்மளால் சேல் பண்ண முடியும், செயினை தனியாக நம்மளால் சேல் பண்ண முடியும் அப்படின்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்ஷியல் சேல்ஸ் ப்ராடக்ட் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இந்த பார்ஷியல் சேல்ஸ் ப்ராடக்டை எப்படி நம்ம ஜுவல்களோட ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்னோடதில் பேக் செயின் அப்படின்ற ப்ராடக்ட்டுக்கு நான் எப்படி பார்ஷியல் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு டேக் வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த டேக்கிங்கில் எனக்கு பேக் செயின் ப்ராடக்ட்டுக்கான ஒரு டேக் தான் நான் இங்கே சேல் பண்ண போகிறேன். ஸோ இந்த இதில் 19 அப்படின்றது இருக்குது இல்லையா, ஸோ இந்த டேக் தான் நான் இன்றைக்கி சேல் பில் போட போகிறேன். ஸோ இந்த சேல் பில் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேக் செயின்ற ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம இதில் அலோ பார்ஷியல் சேல்ஸ் கொடுத்துருக்கோமா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதை எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, இங்கே மேனேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். அதில் ப்ராடக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம பார்ஷியல் சேல்ஸ் பண்ண போகிறோமோ அந்த ப்ராடக்ட் நம்ம இங்கே கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ பேக் செயின்ன்றதுனால நான் இங்கே பேக் செயின் அப்படின்ற ப்ராடக்டை வந்து நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதை நம்ம எடிட் கொடுக்குறோம். ஸோ எடிட் கொடுத்துட்டு இங்கே அலோ பார்ஷியல் சேல்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணி இங்கே நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த பேக் செயின் அப்படின்ற ப்ராடக்ட்டுக்கு நம்ம பார்ஷியல் சேல்ஸ் அலோ பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு 2 ஸ்டெப் இருக்குது. என்ன ஸ்டெப் அப்படின்னா, நம்ம இன்னொரு ப்ராடக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இங்கே ப்ராடக்ட் குரூப்பில் ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணுறோம். பார்ஷியல் சேல்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்ஷியல் சேல்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, நீங்கள் நார்மலாக குரூப் க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் ஆப்ஷன் கொடுக்குறோம். அதில் குரூப் நேமில் பார்ஷியல் சேல்ஸ் அப்படின்றத கொடுத்துட்றோம். ஸோ ஆர்னமெண்ட் டைப்பில் நன்ன்றதை கொடுத்துட்டு இங்கே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ன்றதை காட்டுது. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் குரூப்பில் பார்ஷியல் சேல்ஸ்ன்றது குரூப் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு ப்ராடக்ட் கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம 2 விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் நம்ம க்ரியேட்ன்றதை கொடுத்துட்டு எந்த ப்ராடக்ட் குரூப்ன்றதை மென்ஷன் பண்ணுறோம். இதில் பார்ஷியல் சேல்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு ஆர்னமெண்ட் டைப்பில் கோல்டுன்றதை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் இதில் கோல்டு அண்ட் சில்வர் அப்படின்ற 2 பார்ஷியல் சேல்ஸ்க்கு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இங்கே கோல்டுன்றதை கொடுத்துட்டு ப்ராடக்ட் நேமில் பார்ஷியல் சேல்ஸ் கோல்டு அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பில் பிரிண்ட் நேம் இதெல்லாமே கொடுத்துட்டு ப்ராடக்ட் கோடில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, பார்ஷியல் சேல்ஸ்ன்றதுனால பிஎஸ்ஜி அப்படின்றத கொடுத்துட்டு ஒரு கோட் கொடுத்துட்டு இங்கே பார்ஷியல் சேல் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கும். அலோ பார்ஷியல் சேல்ஸ், பார்ஷியல் சேல் ப்ராடக்ட் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். அலோ பார்ஷியல் சேல்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்டை நம்ம பார்ஷியல் சேல்ஸுக்கு அலோ பண்ணுறோமா அப்படின்ற ஆப்ஷன் தான் அலோ பார்ஷியல் சேல்ஸ். இப்போது 2வது ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பார்ஷியல் சேல் ப்ராடக்ட்ன்றது இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ பார்ஷியல் சேல்ஸ் மூலயமா நடக்கிற வெயிட் எல்லாமே மீதி இருக்க வெயிட் இருக்கும் இல்லையா, அதாவது ஒரு 5 கிராம் இருக்குது, அதில் நான் 3 கிராம் சேல் பண்ணிட்டேன், மீதி 2 கிராம் வெயிட் வந்து இருக்கும் இல்லையா, அந்த வெயிட்டு எந்த ப்ராடக்ட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமா அதை தான் பார்ஷியல் சேல் ப்ராடக்ட்ன்றதை கொடுக்குறோம். இப்போ எனக்கு இந்த பார்ஷியல் சேல்ஸ் கோல்டுன்றது என்ன ஆகும், கோல்டு ப்ராடக்ட்டில் நான் என்னெல்லாம் சேல் பண்ணுறனோ பார்ஷியலாக, அது மீதி இருக்க வெயிட் எல்லாமே எனக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு மூவ் பண்ணணுன்றதுனால பார்ஷியல் சேல் ப்ராடக்ட்ன்றதை கொடுத்து நான் இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரியே நம்ம சில்வருக்கும் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட் குரூப்பில் பார்ஷியல் சேல்ஸ்ன்றதை கொடுக்குறோம், ஆர்னமெண்ட் டைப்பில் சில்வர்ன்றதை கொடுத்துறோம், ப்ராடக்ட் நேமில் பார்ஷியல் சேல்ஸ் சில்வர் அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். தென் ப்ராடக்ட் கோடுன்றதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் கோடில் பிஎஸ்எஸ் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கேயும் பார்ஷியல் சேல் ப்ராடக்ட்ன்றதை அலோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ நமக்கு 2 விதமான ப்ராடக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சேல் பில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும், ஸ்டாக் செக் பண்ணுறோம். ஸோ என்னோடய டேக்ஸ் ஸ்டாக்கில் எனக்கு பேக் செயினில் எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ வெயிட் இருக்குன்றதை செக் பண்ணுறேன். ஸோ டேக்ஸ் ஸ்டாக்
கிளிக் பண்ணிட்டு ப்ராடக்ட் கிளிக் பண்ணி பேக் செயினில் 17 குவான்டிட்டிஸ் அண்ட் 165.160 வந்து வெயிட் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எந்த டேகை சேல் பண்ண போகிறோமோ அந்த டேகையும் கிளிக் பண்ணி அந்த டேகை வந்து நான் இங்கே காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பேக் செயினில் இந்த 19ன்ற டேக் தான் நான் இங்கே சேல் பண்ண போகிறேன்றதுனால இந்த டேக் நம்பர் நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேல் பில் க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் எப்பயும் போல் சேல் பில் க்ரியேட் பண்ணுற மாதிரியே க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ க்ரியேட் கொடுத்துட்டு இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம எனபிள் பண்ணுறோம் டிஸ்பிளேலேருந்து. ஸோ டிஸ்பிளேயில் பார்ஷியல் சேல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த பார்ஷியல் சேல்ஸை நம்ம வந்து எனபிள் பண்ணி சேவ் கொடுத்துக்கிறோம். ஸோ சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டேகிங் பக்கத்தில் இந்த மாதிரி பிஎஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இது என்ன அப்படின்னா பார்ஷியல் சேல்ஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிஎஸ். ஸோ இப்போ நம்ம எந்த டேக் நம்ம இங்கே சேல் பண்ண போகிறோமோ அந்த டேக் நம்பரை நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்ஷியல் சேல்ஸில் நோ ஆர் எஸ் அப்படின்ற 2 ஆப்ஷன் காட்டும். இப்போ நம்ம பார்ஷியல் சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம எஸ் கொடுத்துக்கிறோம், இல்லைன்னா நோ கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எஸ்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே கிராஸ் வெயிட்டில் நமக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன் வரும். இப்போ நான் இதில் 3 கிராம்ஸ் தான் சேல் பண்ண போகிறேன்றனா 3 கிராம்ஸ் கொடுத்துக்கிறேன். தென் பில்லிங் நேம் கொடுக்குறோம், ஏபிசி அப்படின்ற ஒரு பர்சனுக்கு நான் சேல் பண்ணுறேன். தென் வவுச்சர் டைப், இப்போ நான் வவுச்சர் டைப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கோல்டுன்றதை கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் எனக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 49,440 அப்படின்ற அமௌண்ட் வருது. இதுக்கு நான் ரெசிப்ட்டும் கொடுத்துட்றேன். ஸோ பேங்க்கில் நான் வந்து ரெசிப்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே கொடுத்துட்டு நான் இந்த பில்லை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பில் சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேக் வந்து என்ன ஆகும்னா சோல்டுன்றதை மாறிடும். இப்போ நம்ம திருப்பி டேக் ஸ்டாக் வந்து செக் பண்ணுறோம். ஸோ அதே ப்ராடக்ட் போய் பேக் செயினில் பார்த்தீங்கன்னா 17 குவான்டிட்டிஸ் இருக்குது, அது 16ன்றது மாறிடுச்சு. வெயிட் வந்து 165.160 வெயிட் இருந்துச்சு. எனக்கு 5 கிராம்ஸ் வந்து இங்கே கம்மியாயிடுச்சு. இப்போது இந்த 5 கிராம்ஸில் 3 கிராம்ஸ் நம்ம சேல் பண்ணிட்டோம். மீதி 2 கிராம்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டாக்கில் பார்ஷியல் சேல்ஸ் கோல்ட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல, அந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த 2 கிராம்ஸ் வந்து மூவ் ஆயிரும். இப்போ என்ன ஆகும்னா இந்த பார்ஷியல் சேல்ஸ் கோல்டில் தான் இந்த வெயிட் வந்து இருக்கும். இப்போ இந்த டேகை வந்து நம்ம செக் பண்ணுறோம். இப்போ நம்ம சேல் பில் போட்டோம் இல்லையா, அந்த டேகை வந்து நம்ம இப்போ இங்கே செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு டேகிங் கிளிக் பண்ணுறோம். ஸோ எனக்கு 19ன்ற டேக் தான் நான் இங்கே சேல் பில் போட்டேன். ஸோ அந்த 19ன்ற டேக் வந்து நான் செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே சோல்டுன்றது ஸ்டேட்டஸ் காட்டிடுச்சு. என்னால் இனிமேல் இந்த டேகை யூஸ் பண்ண முடியாது. மீதி இருக்க அந்த 2 கிராம் வெயிட்டுக்கு வந்து சேல் பில் போட முடியாது இந்த டேக் யூஸ் பண்ணி. அப்போ நான் புது டேக் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ இந்த புது டேக் நீங்கள் எப்பயும் போல் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்ன ப்ராசஸ்னால், இப்போ என்கிட்ட பேக் செயின்ன்ற ப்ராடக்டில் வெயிட் வந்து இல்லை, பார்ஷியல் சேல்ஸ்ன்ற ப்ராடக்டில் தான் வெயிட் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த பார்ஷியல் சேல்ஸ் ப்ராடக்ட்ன்ற வெயிட்டில் இருக்கிற ப்ராடக்டில் இருக்க வெயிட்டை வந்து நம்ம பேக் செயின் அப்படின்ற ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளோட ஜுவல்க்ரோ ஆப்பில் வவுச்சர் அப்படின்ற ஆப்ஷனில் ஜாப் ஒர்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஜாப் ஒர்க்கான பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ப்ராடக்டில் இருக்க வெயிட்டை இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் தான் இந்த ஜாபர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் க்ரியேட்டுன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துறோம். ஸோ டிஃபால்ட்டாக ஜாப் ஒர்க்கான டேட் இருக்கும். இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டைப்பில் டெபிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெபிட்ன்றது என்ன அர்த்தம்னா எந்த ப்ராடக்ட்லேருந்து நம்ம வெயிட்டை எடுக்கிறோமோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்ஷியல் சேல்ஸ்ன்ற ஒரு ப்ராடக்ட்லேருந்து தான் நம்ம வெயிட்டை எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா ப்ராடக்ட் நேமில் பார்ஷியல் சேல்ஸ் கோல்டுன்றதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதில் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி இங்கே டிஃபால்ட்டாக டெபிட்னு இருக்கும், அதை நம்ம கிரெடிட்டுன்றதை மாற்றுறோம். இப்போ இந்த பார்ஷியல் சேல் ப்ராடக்ட்லேருந்து எடுத்த வெயிட்டை நம்ம பேக் செயின்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதனால நான் இங்கே பேக் செயின்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் லாட் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே லாட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். தென் இப்போ பார்ஷியல் சேல் கோல்ட்லேருந்து பேக் செயினுக்கு என்ன வெயிட்டை மூவ் பண்ணுறோன்றதை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ 2 கிராம் பார்ஷியல் சேல்ஸ் கோல்டில் எடுக்கிறோம், அண்ட் தென் பேக் செயினுக்கும் 2 கிராம் போகணுன்றதுனால இந்த மாதிரி கொடுத்து நான் இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா இந்த பார்ஷியல் சேல்ஸ் கோல்டுன்ற ப்ராடக்ட்லேருந்து பேக் செயினுக்கு இந்த 2 கிராம் வந்து மூவ் ஆயிடுச்சு. இதை எப்படி செக் பண்ணணும்னா திருப்பி நம்ம ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணி ஸ்டாக்கில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டில் பார்ஷியல் சேல்ஸ் கோல்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட்டில் வெயிட் வந்து நமக்கு வந்து மூவ் ஆயிரும். இங்கே இருக்க இந்த 2 கிராம் வெயிட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா பார்ஷியல் பேக் செயின்ன்ற ப்ராடக்ட்டுக்கு வந்து மூவ் ஆயிரும். இப்போ இதை லாட்டில் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இந்த 2 கிராம் வெயிட் வந்து நம்ம டேக் போடணும் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எப்பயும் போல் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி டேகிங் கிளிக் பண்ணுறோம். ஸோ எப்பயும் நீங்கள் எப்படி டேக் க்ரியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நம்ம இங்கே டேக் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே ப்ளஸ் பட்டன் கொடுத்து க்ரியேட் நியூ கொடுக்குறோம்.
ஸோ இதில் நம்ம லாட் யூஸ் பண்ணியிருக்கன்றதுனால நான் இங்கே லாட் நம்பர் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 19 லாட் நம்பர் அதை கிளிக் பண்ணி நம்ம இங்கே சேவ் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ எந்த ப்ராடக்ட்டுக்கு போட போகிறோம் அப்படின்றத ப்ராடக்ட்டில் மென்ஷன் பண்ணுறோம். பேக் செயின் அண்ட் தென் எவ்வளோ வெயிட்டுன்றதை மென்ஷன் பண்ணுறோம். இதுக்கப்புறம் எம்சி வேஸ்டேஜ் இது ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 2 கிராம் வெயிட்டுக்கு ஒரு டேக் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இந்த டேக் நம்பர் தான் நம்ம அந்த 2 கிராம் வெயிட் இருக்க ப்ராடக்ட்டுக்கு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேக் நம்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்துமே சேல் பில் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் நம்மளோட 2 கிராம் ப்ராடக்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே உங்களுக்கு சேட் பாக்ஸில் நம்மளோட சப்போர்ட் டீமை கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அண்ட் தென் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நியூ ஃபீச்சர்ஸ் அண்ட் தென் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்யூ. மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.